இப்போ செய்வினை வந்து எல்லாராலையும் எல்லாத்துக்கும் டக்குன்னு வச்சிட முடியாது இல்லையா? ம். அதுக்குன்னு சில முக்கியமான பொருட்களோ, இல்ல முக்கியமான டேட்டாஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஆமா, கண்டிப்பா. இப்போ ஒரு மனிதனுக்கு ஒருத்தவங்க இது மாரி பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் முக்கியமா? முக்கியமா வந்துமா, இப்ப மாந்திரீகத்துல நான் நல்லது தான் பண்ணுவேன். கெடுதல் அதிகம் பண்ண மாட்டேன். கெடுதல் பண்ணுவேன்னா, நான் எதிரி ஒருத்தன் அழிஞ்சு போறான்னும்போது பார்த்துக்கிறதுக்கு நான் ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் ரொம்ப நல்லது தான் பண்றேன்னு இல்ல. கெடுதல் யாருக்கு பண்ணணும்னா, என் சாமி என்ன சொல்லுதோ அதை செய்யும். இப்போ ஒரு அரசன் இருக்கான். இப்ப அந்த அரசன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லதும் செய்வான், கெடுதலும் கேட்டது. செய்வான். அப்ப அவன் மக்களுடைய கொள்கை தானே அவனுக்கு முக்கியம். மக்கள் எப்படி இருக்காங்கன்றது தான். இப்போ ஒரு வீட்ல ஒரு 10 பேர் பூந்து திருடுறான்னா, அந்த கொள்ளக்கூட்ட தளபதி மாட்டிக்கிறான்னா, அரசன்ட்ட வந்து அரசன் அவருக்கு வெத்தல பாக்கு வச்சு, வாழைப்பழம் வச்சு சாப்பாட போடுவான். அடுத்து அவனுக்கு தண்டனை. அதில் ஒரு குடும்பத்தை சீரழிச்சு எரிச்சு விட்டோன்னா தூக்கு தண்டனை போடுவான். இந்த பக்கம் பார்த்தா அவன் மக்களை வாழ வைப்பான். இந்த பக்கம் வந்து ஏன்னா அவனுடைய கொள்கைன்றது அந்த மாதிரி தான் அந்த தெய்வங்களும் குருஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க. இப்போ நீ ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் வராருமா, எல்லாத்தையும் இழந்து வராரும்போது அவருக்கு வந்து நம்ம செய்வினை வைக்க வேணாம். அவர் பண்ணதை எடுத்துட்டாலே சரியாயிடும். ம். இன்னைக்கு முக்காவாசி மக்கள் வந்து எல்லாம் விட்டுட்டு போனவங்கள மற்றவங்களுக்கு உதவி செய்துதான். இதை ஏற்றுக்கிறியாம்மா? அது உண்மதான். ரொம்ப நல்லவன் தான் கஷ்டப்படுவான். ஏமாத்துறவன் நல்லாவே இருப்பான், சந்தோஷமாகவே இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் மக்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்யணும். அது ஒரு நல்ல குணம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு வந்து அவங்கள நல்லது பண்ணணும்னா அதுக்கேற்ற விஷயங்களை எடுக்கணும்ல. சரி, ஒருத்தர் துன்புறுத்துறான், ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறான். ஒரு சின்ன ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வருது, ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 10வது வயசுனா அந்த பொண்ணை வந்து நான் எப்படி இருந்தாலும் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீயே தாலிலாம் வச்சுக்கிட்டு மிரட்டுவானுங்க ரவுடிஸ்லாம். பார்த்துருக்கீங்களா? படத்துலலாம் நிறைய பார்த்துருக்கேன். இதெல்லாம் சித்தர்கள் வந்து விலங்குகளுக்காக நிறையா செஞ்சுருக்காங்க அஷ்டகர்மத்தில். அதாவது வசியம், மோகனம், பேதனம், ஸ்தம்பனம், உச்சாடனம், வெத்திவேஷனம், ஆகர்ஷணம், மாரணம் 8 விதமான விஷயங்கள் ஒருத்தனை ஓட வைக்கிறது. வசியம்னா வசியப்படுத்துறதுன்னா தெய்வ வசியம். நான் சொல்கிறது புரியுதுமா? பண வசியம், அதில் நிறையா வந்துடும். அந்த மாதிரி தான் இது. ஒரு எதிரி ஒருத்தன், ஒரு சத்ரு இருக்கிறான்னா சத்ரு வசியமாக்குறது வேறு, சத்ருவை ஓட வைக்கிறது உச்சாடினம். ஸோ அப்போ ஒருத்தன் பிரச்சனை கொடுக்குறான்னா அவனை ஓட விடலாம். இதுதான் செய்வினை. இது செய்வினைன்றெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறது நல்லதும் இருக்குது, கெடுதலும் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி மாந்திரிகத்தில் கெடுதல் தான் அதிகம், நல்லது கிடையாது. கரெக்டாமா? புரியுது. அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒருத்தனை கெடுக்கணும்னா சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், அவனோட பேர், ஃபோட்டோ, அப்பா அம்மா பேர் இது இருந்தாலும் இப்போது முடிச்சிடலாம். அவனை என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன விஷயம்னா அதுக்குரிய மந்திரம் இருக்குது, பூஜை முறைகள் இருக்குது. இங்கே இந்த கோடு போட்ட இடத்துல இங்கே இந்த பேர். 2 விஷயமா இந்த உலகத்தில் சிவனுடைய இதால் மாறும். என்ன தெரியுமாம்மா? நம்ம தான் அதில் கிங்கு. எது நம்ம நாட்டை சேர்ந்ததான் கிங்கு. ஃபஸ்ட்டு கைரேகை எல்லாருக்கும் மாறும்ல. ஆமாம். இன்றைக்கி உலக நாடுகள் பேங்க்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உன் கண்ணு கூட சரி, கை இது வச்சா தான் ஓப்பன் ஆகும்.